Hello friends, welcome back to Poppins. வருஷம் நாங்கள் தை பொங்கல் அன்னைக்கு எப்படி சக்கரை பொங்கல் வைப்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த பானையில் பொங்கல் வைக்க போகிறோமோ அந்த பானைக்கு மண்ணை நல்லா தண்ணியில் குழைச்சிட்டு அந்த மண்ணை பொங்கல் பானை ஃபுல்லாக பூசிப்போம். இது மண் பானையாக இருந்தால் தேவையில்லை. அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக ஒரு படி பச்சரிசி எடுத்துருக்குறோம். அந்த பச்சரிசியை தண்ணியை விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். இந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். இந்த தண்ணியை இந்த பொங்கல் பானையில் ஊற்றிடணும். இந்த பொங்கல் பானை நிறையிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அடுத்து சூடம் வச்சு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா எரிஞ்சாதான் பொங்கல் சீக்கிரமாக பொங்கி மேலே வரும். இது போல் பொங்கல் நல்லா பொங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்து நாங்கள் சாமியை கும்பிட்டு அந்த பொங்கலில் சேர்த்துருவோம். அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் பாதி தண்ணி அளவு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுப்போம். இப்போது ஒரு படி பச்சரிசிக்கு 200 கிராம் அளவு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு படி பச்சரிசிக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ அளவு வெல்லம் சேர்ப்போம். இந்த வெல்லத்தை நல்லா இடித்து வச்சுக்கலாம். ஒரு கிலோ வெல்லத்துக்கு பதிலாக ஒரு 800 கிராம் அளவு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 200 கிராம் அளவு நம்ம ஒயிட் சுகர் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இந்த இடத்துல ஒயிட் சுகர் சேர்க்கல. அடுத்து பருப்பு நல்லா வெந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியை இதில் சேர்த்துப்போம்.
சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இனிமேல் அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அரிசி நல்லா வெந்து குழஞ்சு வரணும், அது வரைக்கும் வேக வைக்கணும். இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவு ஏலக்காயை வந்து இடித்து வச்சுக்கலாம். சாதம் நல்லா குழஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பப்போ தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா குழஞ்சு வந்ததும் நம்ம வெல்லம் சேர்க்கலாம். இந்த வெல்லம் கூடவே நான் இடித்து வச்ச ஏலக்காயும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்குறேன். அந்த ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா குழஞ்சதுக்கப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அரிசி வேகாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது அதனுடைய ஃப்ளேவர் ஆகட்டும் ப்ளஸ் டேஸ்ட் ஆகட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். நீங்கள் அடுத்த தடவை சக்கரை பொங்கல் வைக்கும்போது மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வாசனைக்காக அல்லது சுவைக்காக நீங்கள் ஏதாவது சேர்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது கூடவே ஒரு படி பச்சரிசிக்கு ஒரு தேங்காய் கூடவே முந்திரி திராட்சை இந்த ரெண்டையும் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்போட ஃப்ளேமை ஃபுல்லாக அணைச்சிட்டு அந்த தணலோட ஹீட்லேயே வேக வைக்கணும். இது கூடவே உங்களோட தேவைக்கேற்ப நெய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நெய் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். இந்த பொங்கல் பானைக்கு லாஸ்ட்டாக நம்ம ஒரு மஞ்சள் கொத்தை வச்சு கட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.